ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்க ஜோஷிகா. நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்க படம், முக்கியமா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்க இந்த படம், அதாவது கருப்பு. ஆர்ஜே பாலாஜி சார் டைரக்ஷன்ல கருப்பு படத்துல சூர்யா சார் நடிக்கிறாங்க அண்ட் த்ரிஷா நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்த ஒரு செய்தி என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி சாருக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனா இப்போ வந்துட்டு ஷூட்டிங் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ எல்லாருமே இந்த படத்தோட ரிலீஸ்க்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி சார் இந்த படத்தை பத்தி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து தீபாவளி அன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தோம். பட் சிஜி ஒர்க் இருந்தனால தீபாவளி அன்னைக்கு எங்களால ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அந்த படத்தோட டேட்டை நாங்கள் போஸ்ட்பான் பண்ணிட்டோம். ஸோ என்னோட படத்தோட ப்ரொடியூசரான எஸ்ஆர் பிரபு சார் மற்றும் எஸ்ஆர் பிரகாஷ் சார் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது ஒரு சூப்பரான ஒரு சாங்காக எல்லாருமே காத்திருக்கோம். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்துட்டு இப்போ ஏப்ரலுக்கு போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஏப்ரல் அன்னைக்காச்சும் ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட எதிர்பார்ப்பை வந்துட்டு நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்புறோம். சுதா கோங்கரா மேம் டைரக்ஷன்ல பராசக்தி படத்துல சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கிராண்ட் ரிலீஸ்க்காக எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் சார் மதராசி படத்துல நடிச்சிருந்தாங்க. ஸோ கண்டென்ட் வைஸ் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு வந்துட்டு பெற்றிருக்கு. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அஃபிஷியலான நியூஸ் வர இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷன்ல பரியேறும் பெருமாள் 2018ல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துல கதிர், கயலானந்தி, யோகி பாபு சார் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அண்ட் இந்த படத்துல வர எல்லா கேரக்டருமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கும். ரீசெண்டா அனுப்பாம ஒரு இன்டர்வியூல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பரியேறும் பெருமாள் படத்துல நான் நடிச்சிருக்க வேண்டியது. ஸோ மாரி செல்வராஜ் சார் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு டேட்ஸ் வந்துட்டு செட் ஆகாத காரணத்தினால என்னால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மாரி செல்வராஜ் சார் படத்தில் என்னால் நடிக்க முடியல அப்படின்னு ஒரு காரணம் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. பட் இப்போ பைசன் படத்துக்காக மாரி செல்வராஜ் சார் திருப்பி எனக்கு கூப்பிடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பைசன் படத்தில் நடிச்சதில், அதுவும் மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷனில். அண்ட் இந்த படத்தில் நான் வந்துட்டு ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்கேன். அண்ட் இந்த படம் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே மறக்காமல் தியேட்டரில் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பாமல் சொல்லியிருக்காங்க. அஜித் சார் அவரோட சினிமா ஃபீல்டில் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறாரோ அதை விட எக்ஸ்ட்ரா அதிகமாக வந்துட்டு ரேசிங் ஃபீல்டில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு அவரோட ஃபினாலே, அதாவது பார்சிலோனால நடக்க போகிற GT4 யூரோப்பியன் சீரீஸோட ஃபினாலேல வந்துட்டு அவர் கூடிய சீக்கிரத்தில் கலந்துக்க போகிறாரு. ஸோ அவர் ப்ராக்டிஸ் செஷனில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காரு. ஸோ அவரோட கடைசி படம் குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கு அடுத்ததாக திருப்பி ஆதிக் ரவிச்சந்திரன் சார் டைரக்ஷனில் AK64 படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகுது. ஆனால் அந்த படத்தோட ஷூட்டிங் டேட் வந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு இப்போ ரேசிங் ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்கிறதுனால தான். ஸோ அஜித் சார் வந்துட்டு அந்த ரேஸ்ல வந்துட்டு கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு அதே மாதிரி இப்போ AK64 படத்துக்கு வந்து அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு நவம்பர்ல வந்துட்டு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அஜித் சார் வந்துட்டு ரேசிங் ட்ராக்ல ஒரு கியூட்டான ஒரு பொம்மையோட எடுத்த ஒரு போட்டோ இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நெல்சன் சார் டைரக்ஷன்ல ஜெயிலர் 1 ரிலீஸ் ஆயிருந்தது. படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு காட்சிருந்தது. ஸோ இப்போ அடுத்ததா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் டிசம்பரோட முடிய போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ டிசம்பரோட முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் ஒர்க்லாம் முடிஞ்சு அண்ட் இந்த படம் வந்துட்டு 2026ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரஜினிகாந்த் சாரே வந்துட்டு ஏர்போர்ட்ல அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் அடுத்ததா நெல்சன் சார் வந்துட்டு இன்னொரு கதை வந்துட்டு ரஜினிகாந்த் சார் கிட்ட நரேட் பண்ணியிருக்கதாவும், ரஜினிகாந்த் சார் அதை பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்கு நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது எப்போனா ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜூனியர் NTR சாரை வச்சு ஒரு படம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரஜினிகாந்த் சாரோட நெக்ஸ்ட் படத்தை அவர் டைரக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் சார் டைரக்ஷன்ல லவ் டுடே படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த கண்டென்ட் வைஸ் வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, எப்படி இப்படி யோசிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. முக்கியமாக அந்த கப்பல்ஸ்குள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்ன்றது அவ்வளோ அழகாக வந்துட்டு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக லவ் டுடே பார்ட் 2 வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னிட்டு தான் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்துட்டு பார்ட் 2 எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் இருக்கேன். பட் இப்போ எடுக்க மாட்டேன். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் நிறைய ஜானர்ஸில் வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லவ் டுடே
பர்த்டே பார்ட் 2 பத்தி நான் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தெலுங்குக்காக டியூட் படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிருக்க போது நாகார்ஜுனா சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஃபியூ டிகேட்ஸ்க்கு முன்னாடி ரஜினிகாந்த் சார் வந்துட்டு சினிமாக்குள்ள வந்துட்டு அந்த ஃபேட்டே வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சில வருஷம் கழிச்சு தனுஷ் சார் வந்துட்டு அந்த பேட்டர்னே வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நீங்க அந்த பேட்டர்னே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நாகார்ஜுனா சார் சொல்லியிருந்தாங்க. அது கேட்டோடனே பிரதீப் ரங்கநாதன் சார் சீரியஸா வந்துட்டு உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திஸ் மீன்ஸ் டு மீ அ லாட் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் மமிதா பைஜு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு சீரியஸ்லி டேஞ்சரஸ் அண்ட் கேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்ற, நான் டேஞ்சரஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமா, ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ் அண்ட் கேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரட்சகன் படத்துல நாகார்ஜுனா சார் வந்துட்டு ஃபங்க் வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா லோகேஷ் கனகராஜ் சாருமே வந்துட்டு ஃபங்க் வைக்கிறதா ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் சாருமே வந்துட்டு ஃபங்க் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பேக் ஸ்டோரியை கேட்க போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது ரட்சகன் படம் பார்த்தேன். அப்போ நாகார்ஜுனா சார் ஃபங்க் வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்குமே வந்துட்டு ஃபங்க் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் எங்க அம்மாவுக்கு வந்து நான் ஃபங்க் வைக்கிறது பிடிக்காது. நீ முடி கட் பண்ணி ஆகணும் சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரே விஷயம் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா நான் ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு என் ஃபங்கை வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் இருக்க பொண்ணுங்க கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேம்மா அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா இல்லை நீ இப்போயே கட் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதே சலூனுக்கு போயிட்டு நான் என் ஹேரை கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஃபங்க் வச்சிருக்கேன். பட் ரட்சகன் படத்தில் நாகார்ஜுனா சார் வச்ச அளவுக்கு இல்லைனாலுமே நான் வந்து இன்னும் வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என் அம்மானால என்னை கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக பிரதீப் ரங்கநாதன் சார் சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் ஐஸ்வர்யா ராஜேஷ் எங்கே காணமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்த டைமில் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு மொய் விருந்து ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம சந்தோஷ் பிரதாப்பும் கலந்துருக்காங்க. ஸோ அந்த மொய் விருந்து ஃபங்க்ஷன்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு வருத்தமா சில விஷயத்தை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. என்னன்னா, 500 பேருக்கு வந்துட்டு பிரியாணி போடணும்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக பெரிய ஆட்கள் யாருமே முன் வரல. ஒரு ஆக்ட்ரஸா எனக்கு நிறைய பேரை தெரிஞ்சாலுமே ஒரு ஸ்பான்சரை தேட போதுதான் அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு செரிஷ் பண்ண ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ நேற்று அக்ஷரா ஹாசன், அதாவது கமல்ஹாசன் சாரோட 2வது மகள் அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு ரெகக்னைஸ் ஆன ஒரு படமா இருந்தது கடாரம் கொண்டான் அண்ட் விவேகம். ஸோ விவேகம் படத்துல ஒரு சின்னதா ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. கடாரம் கொண்டான் படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அழகா நடிச்சிருப்பாங்க. மெயினா அந்த ஒரு பாட்டு தாரமே தாரமே, இந்த சாங் பார்க்க போது ஐயோ எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீலே கொடுத்துச்சு. ஸோ இவங்களோட பர்த்டே முன்னிட்டு கமல்ஹாசன் சார் வந்துட்டு ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஐ டிட் நாட் see your eyes first. You were asleep. I looked into your mother's green eyes and thanked her for the wonderful gift, which is you, அதாவது அக்ஷரா. Your mother told me you had her eyes. On inspection, later I realized a bit of my brown was also seen. These are simple similarities that parents childishly claim. Let them be. You have grown into a beautiful person, both in form and thought as well. I am glad to see you have preserved the child within you as well. That child is mine too. God her well. ஹாப்பி பர்த்டே அக்ஷரா, ஃபார் எவர் யுவர்ஸ் பப்பு அப்படின்னு அழகாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்ஷரா அவங்க வந்துட்டு கமல்ஹாசன் சார் பப்பு அப்படின்னு தான் கூடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. ஸோ அக்ஷரா ஹாசனுக்கு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே.